இப்போ நான் செய்ய போகிறது பாசிப்பயிறு இடியாப்பங்க. சொன்னால் நம்ப மாட்டீங்க, அவ்வளோ ப்ரோட்டீன் ரிச் ஆன இடியாப்பம் இது. ரொம்ப சூப்பராக இருக்கும். ஈஸியாக குயிக்காக பண்ணிடலாங்க. டயட்டில் இருக்கவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாசிப்பயிறு ஒரு 6 to 7 ஹவர்ஸ் நல்லா சோக் பண்ணிவிட்டு நல்லா சந்தனமாட்டம் மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கிட்டேங்க. ஒரு கடாயில் எண்ணெய் விட்டுட்டு அரைச்ச மாவை போட்டு நல்லா கிண்டி எடுத்துக்கிட்டேங்க. ஒரு அல்வா பதத்துக்கு அது நல்லா கிண்டி வரணும். கையில் தொட்டு பார்த்தா அது ஒட்டக்கூடாது. அந்த பக்கம் வந்தோடனே அது ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தங்க. அதை ஒரு கேக் ட்ரேயில் போட்டு அது ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஃப்ரீஸ் பண்ணி எடுத்து க்யூபாக கட் பண்ணி பன்னீர் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாங்க. அப்படியே இடியாப்பாச்சு எடுத்து அதில் போட்டு நல்லா புழிஞ்சு எடுத்து ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. ஒரு 5 to 10 மினிட்ஸ் ஸ்டீம் பண்ணிக்கிட்டேன். அவ்வளோ சூப்பராக வந்ததுங்க. எனக்கு சிம்பிளாக சாப்பிட்டா போதும்னு தோணுச்சு. அதனால் லைட்டாக தேங்காய் சட்னி மட்டும் அரைச்சி அதுக்கு தொட்டு சாப்பிட்டேங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. ஆனால் நம்ம குட்டீஸுக்கெல்லாம் அந்த மாதிரி கொடுத்தா செல்லுபடியாகாதுங்க. அதனால் நிறைய காய்கறிகள்லாம் போட்டு ஒரு நூடுல்ஸ் மாதிரி செஞ்சு கொடுத்துட்டாங்க. அவங்களும் சாப்பிட்டு சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டாங்க.